லெஸ்லியோட ரன் அவுட். ஆக்சுவலா லெஸ்லியோட ரன் அவுட் வந்து அது அவுட் தான். நீங்க ஆர்கியூ பண்ணலாம், எல்லாருமே பேட்டை வந்து கிரவுண்டட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்தாங்க, அது வந்து புது ரூல்ஸ் படி நாட் அவுட் தானே. ஆஸ் பர் லா 30.1.2 பேட்டோட கிரவுண்டிங்கை பத்தி அதுல வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேட் வந்து நீங்க ஏர்ல இருக்கும்போது ஃபெயில்ஸை வந்து நீங்க லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அவுட் தான். ஆனா ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஒண்ணு இருக்குது நாட் அவுட்னு கிராண்ட் பண்றதுக்கு. when the batsman is டைவிங் ஆர் when the batsman is running, அந்த மோஷன்ல இருக்கும்போது பேட்டை நீங்க கிரவுண்டட் பண்ணிட்டு அந்த ஒரு மோஷனோட உங்களுக்கு பேட் கண்ட்ரோல் இல்லாம ஏர்ல போகிற சமயத்துக்கு உங்களுக்கு பேல்ஸ் வந்து லாக்இன் பண்ணும்போது பேல்ஸ் அடிக்கும் போது உங்களுக்கு அதை வந்து நான் நாட் அவுட்டா கொடுக்கலாம் அப்படின்றது ரூல்ஸ். இங்க அம்பையர் வந்து லெஸ்லி லீக்கு அதை கொடுக்காததுக்கு காரணம் என்னன்னா, இவங்க ஸ்டெப் ஆன் பண்ணி அடிக்க வந்தாங்க, அடிக்க வந்துட்டு திருப்பி அவங்களோட கிரீஸுக்கு போறாங்க. தேர் இஸ் நோ ரன்னிங் இன்வால்வ் ஆர் டைவிங் இன்வால்வ். இதே லெஸ்லிலி அந்த ஒரு ஆக்ஷனை வந்து டைவிங் ஆக்ஷனா மாத்தி இருந்தா இது வந்து நாட் அவுட்டா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். இது டைவிங் இல்லைன்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் இதுக்கு வந்து அம்பையர் வந்து அவுட் கொடுத்துட்டாங்க. இது ஒரு கான்ட்ரவர்சி டெசிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. அம்பையர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இது டைவிங் இல்லைன்னு அவர் வந்து கன்க்ளூட் பண்ணிக்கிறதுனால இதுக்கு அவுட் கொடுத்துட்டாரு.